டெய்லி வீடியோ பயலுகடா. தினமும் காலையில் சூரியன் எப்படி உதைக்குமோ, மழை வரும்போது எப்படி இடி இடிக்குமோ, அதே மாதிரி தினமும் காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம ட்வின் த்ரோட்லெஸ் சேனலில் vlog வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நைட் 7 மணிக்கு லைவ் வரும். வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டிடிஎஃப் இது வந்து ஜெயில் எபிசோட் பார்ட் 3. சப்போஸ் பார்ட் 2 அண்ட் பார்ட் 1 யாராவது பக்கம் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாலும் புரியும். பார்ட் 1 வந்து பண்ண என்ன பேசியிருந்திருப்போம்னா, நடந்த இன்சிடென்ட், அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே போய் நைட்டு தூங்குற வரைக்கும் பேசியிருப்போம். பார்ட் 2 வந்து பண்ண தூங்கி எந்திரிச்ச விஷயங்கள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். இப்போ பார்ட் 3 வந்து பண்ண ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிப்போம். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் இப்படிங்கும் போது போடுங்கடான்னு சொன்னேன். நான் ஒரு டைம் பண்ணும்போது வந்து பண்ண பராக்கு பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க. அப்புறம் இப்படின்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் தூக்கி வீசுகிறாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோங்க. அன்டிடிஎஃப் ஜெயில் வீடியோ வந்து பண்ணால் பார்ட் 3 வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி விட்டால் பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7 வரைக்கும் போகுங்க. பட் அவ்வளோ வரைக்கும் வேணாம். ஃப்யூச்சரில் என்றைக்காவது லைவில் அந்த மாதிரி எப்போவாது பேசிப்போம். இல்லை என்றைக்காவது பேசியே ஆகணும் அப்படிங்கிற சந்தர்ப்பம் வரும்போதும் நம்ம பேசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பண்ணால் பார்ட் 3யோட முடிச்சுப்போம். இதுதான் எண்டிங் வீடியோ. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. டிடிஎஃப் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பேச ஆரம்பிச்சோம்னா பேசிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணால் வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தது எதுவுமே எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் இருந்த நிலைமை அப்படி. ஏன்னா ஸ்பைனில் ஃப்ராக்சருங்க, அப்புறம் கழுத்தில் பல்ஜி, இடுப்பில் பல்ஜி, கையில் வேறு ஃப்ராக்சர் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பண்ண ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்தேன். ஆனாலும் என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சிடென்ட் ஆகி அடிப்பட்டது என்னமோ எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் என்ன நம்மளால யாருக்கும் எந்த அடிவும் பண்ணல. ஆனால் என்னையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஆக்சுவலி நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுங்க. பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. பட் ஈவன் என்ன தான் நம்ம வெளியே போய் நம்ம பார்க்குற மாதிரி வராதில்ல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுலேயும் வந்து பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, உடம்பு வலி அப்படி இப்படின்னு இருக்கும்போது வந்து பண்ணால் அப்பப்போ நம்மளை பார்க்க வரும்போது நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா கம்பியாக இருக்கும். அங்கேருந்து தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு 1/2 hour அஜிக்கிட்ட பேசுகிற அந்த டைம் இருக்குது, அப்பா பயங்கரமான சொர்க்கங்க. எனக்கு உடம்பு வலி எதுவுமே வலிக்காது. அந்த 1/2 hourக்கு நான் நின்று பேசுவேன். அதாவது ஒரு அரை மணி நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கூட வந்து பண்ணால் நேராக உட்கார முடியாது. ஏன்னா நமக்கு ஃப்ராக்சர் இருக்கிறதுனால. ஸோ பட் வந்து 1/2 hour வந்து பண்ணால் நான் நின்று பேசுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்தாங்கன்னா, அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து யோசிச்சுக்கும் போது, என்னடா இது அரை மணி நேரம் நம்ம அசால்ட்டாக நின்று பேசிகிட்டு இருந்தோம், இங்கே ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியலையே. நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஃபேமிலி கூட இருக்கிறது தான் நம்மளோட பெரிய மருந்து. உண்மையாகவே அதுதாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அங்கே இருக்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் வந்து போன வீடியோவில் வந்து பண்ண போக்சோ கேசஸ் பற்றி பேசியிருப்போம். போக்சோ கேசஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேங்க. என்னென்னா, நம்ம விக்னேஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து லாயராக இருந்துட்டு வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்பார்ல, அவரு கூட வந்து பண்ணால் இப்போ ரீசெண்டாக வந்து போக்சோ கேஸுக்காக நம்மளோட வீடியோ ஒன்று ரெஃபரன்ஸாக எடுத்து பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோலேயே தெளிவாக பேசியிருந்திருக்கோம். எப்படி சிங்க் ஆகிடுச்சு பாருங்கள். அவங்க போட்டதுக்கும் நம்ம வீடியோ ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து பண்ணால் கொஞ்சம் முன்னாடி எடுத்தது. நம்மளால் அப்ரூவல் வாங்கி போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவர் அந்த வீடியோ போடுறாரு, கரெக்டாக நம்மளும் அந்த வீடியோ அவர் ஒரு நாளுக்கு முன்னாடி போடுறாரு, நம்ம அதே வீடியோ அடுத்த நாள் போடுறோம். ஆனால் நம்ம ஃபேன் பேஜஸ் அண்ட் நம்ம டிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருந்தீங்க. 1000 விமர்சனங்கள் நம்மளை நோக்கி வரும். அதெல்லாம் தட்டி விட்டுருங்க. உங்களோட கோபங்கள் புரியுது. இவங்க அது பண்ணுறாங்க, இவங்க அது பண்ணுறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் விட்டுறாங்க, ஒன்று மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா, எஸ் நம்ம டார்கெட் பண்ணுறாங்க. தட்டி விடுங்க, நம்ம வளருவோம். அவங்க எவ்வளோ டார்கெட் பண்ணாலும் நம்ம அதுக்கும் மேலே வளருவோம். எவ்வளோக்கு முடியுமோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து அடுத்தது வந்து பாத்ரூம் விஷயத்தை பற்றி வரலாம். ஆக்சுவலி ஜெயிலில் வந்து பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியான பாத்ரூம்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. உங்களோட ரூம் எது அவங்க அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டில் பாதி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு 6 feetனு வச்சுக்கோங்க. பாதினா 3 feet தான் இருக்கும். வாசா அப்போ நம்ம தலையெல்லாம் தெரியுமே வாசா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ வந்து இந்தியன் டாய்லெட்னா அந்த ஒரு பொசிஷனில் உட்காரும்போது உங்கள் தலை தெரியாது. ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் வந்து எட்டி பார்த்தா தெரியும். அண்ட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். எட்டி பார்த்தா இல்லை, எட்டி பார்த்தா தெரியும், பக்கத்தில் வந்தாலே தெரிஞ்சிடும். பட் ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைவசி இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரைவசி உங்களுக்கு கிடைக்கும். யாரும் எட்டிலாம் பார்க்க மாட்டாங்க, யாரும் டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்கிறதுனாங்க, நான் குவாரண்டைன் பிளாக்ல ஒரு டைம் இருந்தேன். அதுக்கப்புறம் நியூ பிளாக்னு ஒன்று இருந்தேன். குவாரண்டைன் பிளாக்லேயும் இந்த நியூ பிளாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தப்பு செஞ்சுட்டு உள்ளே வரக்கூடிய சிறைவாசிகளை தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் பிளாக் 1, பிளாக் 2 அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்க. அங்கே மேபி ப்ரைவசி இல்லாமல் கூட இருக்கலாம், எனக்கு சரியாக தெரில. பட் அங்கே வந்து பண்ணால் நல்ல ப்ரைவசி கிடச்சிது. அது போக வந்து பண்ணால் எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து பண்ணால் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது தான். பட் இருந்தாலும் நார்மலாக வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அங்கே லாக்ஸ்லாம் இருக்காது.
ஸோ வந்து தண்ணி பிடிச்சி தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா டோர் பக்கத்தில் வச்சுக்க வேண்டியதான். உள்ளே வந்து எந்த ஒரு இல்லீகலான விஷயமும் பண்ணிடக்கூடாதுல்ல. உண்மையாகவே ரொம்ப கஷ்டம் தாங்க. அடுத்தது வந்து பண்ணால் பீடி விஷயத்தை பற்றி வரலாம். இந்த பீடி விஷயம் வந்து பண்ணால் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவும் அது வந்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பீடி கொடுக்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்லாம் இருக்குது. ஆக்சுவலி என்னன்னாங்க உள்ளே வரக்கூடியவங்க பல போதை பழக்கத்தில் அடிமையானவங்களா இருப்பாங்க. சில பேர், பல பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ வந்து 100க்கு வந்து பண்ண 50% ஆன பேர் 50% இல்ல சாரி 80% ஆஃப் பேர் இந்த போதை பழக்கத்தால தான் வந்திருப்பாங்க. இந்த போதை பழக்கத்தை மட்டும் அவாய்ட் பண்ணா ஒரு 50% குற்றங்களையே நம்ம வந்து தவிர்க்கலாம். மீதி 30% அவங்க என்ன பண்ணாலும் அதை பண்ணி தான் தீருவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நம்ம போதை பழக்கங்கள் ஒரு மது, இந்த சூது, அதுக்கப்புறம் இந்த கஞ்சா இந்த மாதிரியான போதை பழக்கங்கள்லாம் நம்ம அழிச்சிட்டோம்னாலே உள்ளே வர்றது வந்து பார்த்தா 50% குறைஞ்சிரும். ஆனால் நினச்சி பாருங்கள், ஒரு ரெகுலர் இப்போ ஸ்மோக்கர்னா செயின் ஸ்மோக்கராக இருப்பாங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்கன்னா எப்போவுமே ஆல் டைம் போதையில் இருப்பாங்க. கொக்கைன், ஹெராயின், மெத்தப்பைன் அப்படின்னு சொல்லி பல ட்ரக்ஸ் அது டேப்லெட், அதுக்கப்புறம் ஊசி, அந்த மாதிரி பல போதை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்களே இந்த விஷயத்தை கேட்டிருப்பீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க ரெகுலராக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் வந்து ரெகுலராக ஸ்மோக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டரே சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்தளவுக்குலாம் போயிடுவாங்க. ஸோ வந்து அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரியான போதை பழக்கத்துலலாம் இருந்து உள்ளே வரும்போது அந்த ஒரு பீடி இல்லைன்னா கண்டிப்பாக செத்துருவாங்கங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் அண்ட் வந்து உள்ளே வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நம்ம வேதனைப்படுறது, நம்ம நம்ம எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய டெய்லி ரொட்டீன் பண்ண முடியாது, ஒரு அடைஞ்சு கிடக்கிற மாதிரி. அண்ட் வந்து இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயங்கள் சொல்கிறீங்க என்னன்னாங்க, ஜெயிலுக்குள்ளே போகிறதெல்லாம் பெருமை கிடையாது, சரிங்களா? ஒரு கமெண்ட்லாம் பார்த்தேன். நான்லாம் கிட்டத்தட்ட 27 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன், 17 வாட்டி போயிட்டு வந்திருக்கேங்கிற அந்த ஒரு கமெண்ட் படிக்கும்போதே நான் லைக் கூட பண்ணியிருக்க மாட்டேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, இவர் ஜெயிலுக்கு போகிறது ஏதோ பெருமையாக நினச்சிட்டு இருக்காரு, அப்பாவியாக இருக்காரு, இன்னும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஒரு சின்ன கேஸ் கூட நீங்கள் வாங்கிக்காதீங்க. தேவையில்லாமல் இந்த வம்பு சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்துடும் போன வீடியோலலாம் டிடிஎஃப் தேவையில்லாத வீண் சண்டைக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லி. உள்ளே வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் பசங்க நிறைய பேரை பார்த்தேன். பசங்க எப்படி எதனால் உள்ள வராங்கன்னா, ஒன்று சண்டை கேஸாக இருக்கும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ கேஸஸாக இருக்கும். சிலது ரியல் போக்சோ கேஸஸாக இருக்கும், பலது வந்து பண்ண ஃபேக் போக்சோ கேஸஸாக இருக்கும். அது வந்து சண்டை வந்து பண்ணால் எல்லாம் ரியலாக தான் இருக்கும். இல்லைன்னா சும்மா ஃப்ரெண்டுக்காக போய் நின்னேனா என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் தவிருங்க. இப்போ என்ன ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறக்கு ஒருத்தன் கம்பி எடுத்து குத்திட்டான். ஆனால் நானும் என்ன பண்ணேன், அப்போ கூட பரவாயில்ல போய் தொலைன்னு விட்டுட்டேன். எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்க. நம்ம எவ்வளோக்கு அவாய்ட் பண்ணாலும் நம்ம சண்டை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால எவ்வளோக்கு முடியுமோ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. இவ்வளோ சொல்லக்கூடிய நானே தான், அதாவது ஒருத்தன் கத்தி எடுத்து வந்து குத்துனாலும் தட்டி விட்டு போயிட்டு நல்லாடுறா விட்டுடுறா, நம்ம சண்டை போடாதீங்கன்னு சொல்கிறேன் நானே தான். இன்னொன்று சொல்கிறேன், நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு பொண்ணுங்களை ஒருத்தன் வந்து தொடுறான், தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான்னா அந்த இடத்துலலாம் சும்மா விடாதீங்க. என்ன பண்ணணுமோ எல்லாரும் சேர்ந்து பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது தப்பு. ஏன்னா நம்ம தங்கச்சிக்கோ இல்லை நம்ம அம்மாக்கோ ஒரு இடத்துல மெயினாக பஸ்ஸிலலாம் நடக்கும்போதெல்லாம் சும்மாவே விட்டுறாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லடாக்கில் இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருப்போம். டிடிஎஃப் என்னோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க வந்து பண்ண வேலை முடிச்சு போயிட்டு இருக்கும்போது காரில் போன பசங்க பின்னாடி தட்டிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் அந்த இடத்துல நான் இல்லை, நீங்கள் யார் இருந்தாலும் நம்ம தங்கச்சிக்கு, நம்ம அம்மாவுக்கு, நம்ம அக்காவுக்கு என்ன நடக்குமோ நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை நீங்கள் பண்ணிடணும். அது என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நம்ம பாட்டுக்கு இது தப்பாக தான் அந்த பையன் நடந்துக்கிறான்னு நினச்சிட்டு வந்து நம்ம பிடிச்சி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் லவ்வர்ஸாக இருந்தால் அப்படிலாம் இருந்துடக்கூடாது. புரியுதுங்களாங்க? கரெக்டாக அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கும்போது அந்த பொண்ணுகிட்ட கேட்டு பண்ணுங்கள். வந்து யாராவது செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்களெல்லாம் சும்மா விடாதீங்க. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேங்க. ஓகே டிடிஎஃப், பேக் டு டாபிக் வருவோம். பீடி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து பீடி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அதிகமாகலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு லிமிட் இருக்குது. சப்போஸ் அவங்க ஏதாவது பண்ணி நிறைய எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சாலும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைடு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இருக்கும்போது ரைடு வரல. ஸோ வந்து ரைடு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமாக யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது. அது வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டியும் கிடையாதுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணி, இப்போ வந்து சிறைவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போவாங்கள்ல, ஜெயிலேருந்து ரிட்டர்ன் போகும்போது வந்து பண்ணால் துணியெல்லாம் எட்டு போகக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் அவங்க போட்ட துணி எல்லாமே விட்டுட்டு போயிடுவாங்க. சிறைவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துணியை கிழிச்சு அதை வந்து பண்ண நல்லா திருப்பி ஒரு திரி மாதிரி பண்ணி ஸோ வந்து எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டார்டிங் ஃபயர் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் மறந்துட்டேனே. அந்த ஃபயரை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவாங்க? காவலர்கள் கொடுப்பாங்களா இல்லை எப்படி கொடுப்பாங்க? மறந்துட்டியா?
கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆனால் கல்லை வச்செல்லாம் கொட்டி இது பண்ண மாட்டாங்கங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை வச்சு ஃபயர் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் வரும். அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பின்னி வைக்கிறாங்களோ அதை வச்சு. அண்ட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பீடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவான விஷயம். ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம பீடி கொடுக்குறோம்னா துவைச்சு தருவாங்க, நமக்கு ஹெல்ப்லாம் பண்ணி தருவாங்க. ஆனால் உண்மையாகவே என்னோட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை உடஞ்சிருந்துச்சுங்க. அண்ட் வந்து முதுகுலலாம் இருக்கு இல்லைங்க பிரச்சனை. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தான். ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது. போன நாள்லேருந்து வர்ற நாள் வரைக்கும் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா நாளும் ஊட்டி தான் விட்டாங்க. உண்மையாகவே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். பீடிக்காகன்னு நான் சொல்லிட மாட்டேன். ஒரு மனிதாபிமானம். ஸோ வந்து ஒரு பையன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லி ஊட்டி விட்றதும் ஆகட்டும், அது போக நம்ம அப்பப்போ பீடி கொடுக்குறதும் ஆகட்டும். இந்த மாதிரி அது வந்து ஒரு காசு மாதிரிங்க. காசு மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கரன்சி மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் வேல்யூபிளான திங்காக இருக்கும். பீடி இல்லைன்ட்டாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீடி வந்து உள்ள கம்பேனியனாக இருக்கும். ஆனால் அந்த பீடி இல்லாமல் போயிடுச்சு. அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், கம்பேனியனாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அடிப்பாங்க. அது வந்து ஆல்ரெடி பல அடிக்டில் இருப்பாங்க. அந்த அடிக்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரக்கு இது ஒரு கூட இருக்கும். இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் உயிரை வந்து விடுறக்கு உள்ளே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் டீ விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. தினமும் காலைல 3 மணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பையன் வந்து 2 பசங்க வந்து பார்த்தா டீ எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பசங்களோட நம்பர்லாம் எடுத்து வச்சிருந்த அந்த பசங்களுக்கு வெளியே வந்து வேலை தரணும்னு அதை பற்றி நான் சொல்கிறேன். உள்ளே இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் இருப்பாங்கள்ல, வேலை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உள்ளே வரக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சந்தேக அடிப்படையில் இது வந்திருப்பாங்க உள்ள. இல்லை சில பேர் மேலே வந்து பார்த்தா ஃபேக் கேஸஸ் போட்டு உள்ளே வந்திருப்பாங்க. அது வந்து கேஸை உடச்சிட்டு மறுபடியும் வெளியே போயிடுவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டாயம் இருந்திருக்கும். ஆனால் மதிப்புமிக்க காவல்துறை ஐயாங்களும் அவங்க படக்கூடிய அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் படுவாங்க. ஏன்னா உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபோன் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு நல்ல டீ கொடுப்பாங்க. பட் சிறைவாசிகளுக்கு வந்து பார்த்தா நல்ல டீ கிடைக்காது. அங்கேயும் கிடைக்கும். பட் இவங்க காவலர்கள் ஐயா வந்து குடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தா இது டேஸ்ட்டாக இருக்காது. டீ வந்து காவலர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது வசந்த் ப்ரோ அப்படிம்பாங்க. நான் வருவேன், நம்மளோட டம்ளர் கொடுப்பேன். நமக்கு வந்து பார்த்தா டீ கொடுப்பாங்க. ஸோ குடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தா அவங்க உட்காந்துருப்பாங்க. ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் அவங்க கதை நம்ம கதை. அந்த தம்பி வந்து பண்ணால் ராபரி பண்ணிட்டு உள்ளே வந்திருந்தாங்க. அந்த தம்பி சொல்லியிருந்தாங்க, அண்ணா வேறு கஞ்சா அடிச்சேண்ணே, என்ன பண்ண முடியும்னே தெரிலண்ணே, இந்த கஞ்சா தானே என் வாழ்க்கையை கெடுத்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், நம்ம தமிழ்நாட்டிலேன்னு இல்லைங்க, நம்ம இந்தியாவிலே வந்து பண்ண இந்த போதை பழக்கங்களை மட்டும் நம்ம தவிர்த்துட்டோம், நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மன திருந்தி நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த தம்பியோட நம்பர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய கதை. அது வந்து நம்ம அமர்னா என்னை திட்டி அதெல்லாம் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர்லாம் நீ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டாரு. அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே கண்டிப்பாக போய் பார்க்கணும். என்னடா இப்படி சொல்லிட்டா டேரக்டர்லாம் உள்ளே போய் பார்க்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு பெர்மிஷன் ஏதாவது ஒன்று வாங்கி மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பண்ண இவங்க டேரக்டர்னு தெரியக்கூடாது. ஸோ வந்து ஏதாவது பெர்மிஷன் வாங்கி ஒரு 2 வாரம் இருந்தால் போதுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதை வச்சு பயங்கரமாக வந்து பண்ண படங்கள்லாம் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண ஏதாவது பெர்மிஷன் கேட்டு உள்ளே போனாங்கன்னா ஸோ வந்து எவ்வளோ படங்கள் வந்திருக்கு சிறை சம்மந்தமான படங்கள். அந்த மாதிரி இன்னும் பயங்கரமான படங்கள்லாம் எடுக்க முடியும். அண்ட் வந்து ஃபோன் நம்பர் ஜெயிலை பற்றி டவுட்டா என்னடா? இந்த செருப்புக்குள்ளே வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி. ஆக்சுவலி அதுதான் நான் சொல்கிறேனேங்க. அதெல்லாம் பார்ட் 1லேயே பேசியிருந்திருப்போம். பார்ட் 1ல் பேசியிருப்போம், இல்லைன்னா பார்ட் 2ல் பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம்னா பால் அடிக்கிறது அப்படிம்பாங்க. கஞ்சா ஒரு பேப்பர் மாதிரி வச்சுக்கோவேன். நம்ம சின்ன வயசில் இந்த கிரிக்கெட்டில் விளாடுவோம்ல, ஹேண்ட் கிரிக்கெட் கிடையாது, நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளேயே வந்து பண்ண கிரிக்கெட் விளாடுவோம். ஒரு பேப்பரை வந்து பார்த்தோன்னா கர்ச்சீஃபில் போட்டு நல்லா சுருட்டினோம்னா பால் மாதிரி ஆகிடும். அது போட்டாங்கன்னா நம்ம 6 4ன்னு பறக்க விடுவோம்ல. அந்த மாதிரி ஒரு பேப்பராக என்ன திங்குன்னு தெரில. ஸோ அதில் வந்து பண்ண கஞ்சா, லைட்ரு, சிகரெட்லாம் வச்சு பால் மாதிரி பண்ணி உள்ளே அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பண்ண பல விதமாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை பற்றிலாம் பார்ட் 2ல் நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ நீ பார்க்கலையா? அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2ல் பேசியிருக்கோங்க. நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி பல விதமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. நீ கேட்டது புரியுது. இந்த சிம் கார்டு கொடுப்பாங்களா? ஃபோன்லாம் உள்ளே யூஸே பண்ண முடியாது. அப்படி யாராவது ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா உள்ளே வந்து பண்ணால் அவ்வளோ டெக்னாலஜிகள் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பண்ணால் நைஜீரியன் பீப்புள்ஸ் அண்ட் ஃபாரின் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. பட் நைஜீரியன்ஸ் பீப்புள்ஸ் தான் வந்து பண்ணால் அதிகமாக இருப்பாங்க. சொல்லு என்ன கேள்வி? பிடிச்சிட்டாங்களா? அப்போது ஆக்சுவலி எங்களை வந்து பண்ணால் நம்ம பசங்களாம் பார்க்க வந்திருப்பாங்கல்ல, அப்போ வந்து பார்த்துட்டுனா ஒரு குரூப் வந்து கஞ்சா எடுத்து பரிமாற்றம் பண்ணாங்களாம். அவங்ககிட்டேருந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்களாம். பிடிச்சிருவாங்கங்க, அது என்ன தப்பு. ஆனால் என்னோட கோவம் என்ன தெரியுமா?
வெளியவே தப்பு பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. தப்பு பண்ணுறாங்க, இல்லைன்னா சந்தேக அடிப்படையில் வராங்க, இல்லை ஃபேக் கேஸில் வராங்க. உள்ளே வந்து அந்த தப்பு இப்படி பண்ணலாம், அவங்க வாழ்க்கையே அழிஞ்சிடாதா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பீப்புள்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க. அதில் வந்து உள்ளே வந்து ஒரு பிரதர் பேர் சாம்னு நினைக்கிறேன். அவர் தமிழ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாருங்க. என்ன மச்சி, என்ன மாமே, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பார் அவர். அப்படியே நம்ம தமிழ்காரர் மாதிரிங்க. ஃபுல்லாமே லுக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தா நைஜீரியன். ஆனால் பேசுகிறது எல்லாமே தூய தமிழ். நம்ம எப்படி ஜாலியாக பேசிக்கிறோம், அதாவது நம்மளோட ஸ்லாங் சொல்கிறேன், நம்ம எப்படி நம்ம ஸ்லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிக்கிறோம், அந்த ஸ்லாங்கில் ஒரு பேசுவாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த விஷயங்கள்லாம் முக்கியமாக நான் பேசணும்னு நினச்சேன். இது மட்டும் கிடையாது, நம்ம சிறைகள் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். சிறை அவ்வளவு ஈஸி கிடையாது, ரொம்ப 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 கஷ்டங்கள். என்னோட மாமா பொண்ணோட பிறந்த நாள் அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் தான் இருந்தேன். அந்த டைமில் எப்படியாவது ஃபோன் பேசிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பார்க்க முடியாது, ஏன்னா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்காங்க, பார்க்க முடியாது. ஸோ எப்படியாவது பாப்பாவோட பர்த்டேக்கு நம்ம ஃபோன் பேசிட மாட்டோமான்னு அவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் பிளாக்லேருந்து என்னை வந்து நியூ பிளாக் மாற்றிட்டாங்க. என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் அண்ணன் ஒரு அண்ணன் இருப்பார். அண்ணன்னு சொல்லக்கூடாது, தாத்தான்னு உண்மையை சொல்லப்போனால் சொல்லணும். பட் நான் தாத்தான்னு சொல்ல மாட்டேன், அண்ணன் தான் சொல்லுவேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65+ ஏஜுங்க. அவர்கிட்ட நான் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் தான் சொல்லியிருப்பேன், கடவுள் வந்து எல்லாமே காரண காரியத்துக்காக தான் பண்ணுவார். ஆக்சுவலி டிடிஎஃப் இங்கே வந்து ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, அதனால தான் இந்த பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி இருக்கான்னு வந்தீங்க. ஃபேன் கூட இல்லை. ஸோ அதனால தான் வந்து பண்ண பயங்கரமாக வைக்குது. அந்த ஸ்ரீதர் அண்ணா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட பக்கத்து வீடு. ஷாலினி மேம்லாம் அடிக்கடி பார்ப்பாங்களாம். அவங்க வந்து பார்த்தா ஒரு ஃப்ராட் கேஸில் வந்திருப்பாங்க. தப்பு ஆக்சுவலி அவர் மேலே கிடையாது. இவர் வந்து A2 போட்டிருப்பாங்க. A1 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொடியூசர் சார், அவரும் ஒரு ப்ரொடியூசரு. ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் இஷ்யூ, ஒரு செக் வந்து லேட் ஆனதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. பயங்கரமான ஒரு டேலண்டடான அண்ணன். ஸோ அவர் ரொம்ப க்ளோஸ். அவர் கூட வந்து பண்ணால் செஸ் விளையாண்டுக்கிட்டே இருப்போம். அவர் எப்போவுமே வின் பண்ணுவார், நான் எப்போவாவது அதில் வின் பண்ணுவேன். அந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்க முடியும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவரோட கல்யாணம்னு சொல்லுவார். அவர் எப்போ அந்த வார்த்தையை சொன்னாரோ அன்னையிலேருந்து தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையே எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ வரைக்கும் நம்ம பசங்க யாராவது வந்து பார்த்தா என்கிட்ட கல்யாணம் எப்போ வாசான்னு கேட்டால் அதுக்கு இன்னும் டைம் இருக்குங்க, நமக்கு சின்ன பையன் தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அவர் இந்த வார்த்தை சொன்னக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே அப்போ கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கணும். ஏன்னாங்க 65 வயசுங்க, நினச்சி பாருங்கள். நம்ம வயசு பசங்க, நம்மளோட பெரிய பசங்கள்லாம் வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே பிரிஞ்சு வந்துடுறாங்க. ஆனால் அவங்க 65 வயசு தாண்டிட்டாங்க. இன்னும் அவங்க மேரிடாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க இந்த பிரிவினை தாங்கிக்க முடியல. பட் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி எதுன்னு கேட்டால் அவங்களுக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அந்த அண்ணன்கிட்ட நான் சொல்லுவேன், ஏன்னா அந்த அண்ணன்கிட்ட தான் இந்த விஷயம் சொல்ல முடியும். அண்ணன் இன்னைக்கு என் மாமன் பொண்ணோட பிறந்த நாள்னு அந்த அண்ணனுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் இந்த மாதிரி நான் பேசணும் ட்ரை பண்ணி தோற்று போயிட்டு அதுக்கப்புறம் பர்த்டே அன்னைக்கு, ஆனால் இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டே, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில அப்படின்னாங்க. வாசா, இயற்கைக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. டெலிபதி பற்றியெல்லாம் நீ ஏன் கேள்விப்பட்டிருப்ப, நீ போ, இங்கே மரம் செடி எவ்வளோ இருக்குது, பக்கத்தில் போய் நின்று கண்ணை மூடி ஹாப்பி பர்த்டே பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் பண்ணேன். அன்றைக்கி போனேன், இயற்கை ஃபுல்லாக காற்றடிச்சிட்டு இருந்துச்சு, மரங்கள்லாம் இருந்துச்சு. அப்படியே கண்ணை மூடிட்டு ஹாப்பி பர்த்டே பாப்போ, இந்த வாட்டி வர முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி நம்ம லவ் பண்ண ஆரம்பித்து 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 5 வருஷமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி என் பர்த்டேவே நான் பெருசாக ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம பர்த்டே வருது June 29. ஸோ என் பர்த்டேவும் நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், யார் பர்த்டேவும் நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். பாப்பா தான் இருந்துட்டு 29 days more, 10 days more, 5 days more, 1 day more, 12 hours more. ஆனால் எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எப்படின்னா அந்த நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுற அந்த இது இருக்காது. தூங்கி எந்திரிச்சிடும், காலையில் தான் வந்து பண்ண விஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாப்பா ஏன்னா வீட்டில் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் இல்லை, நைட்டு 9:30 மணி 10 மணிக்கே தூங்கி ஆகணும். நைட் 12 மணி வரைக்கும் முழிக்க விட மாட்டாங்க. அது பர்த்டேவாக இருந்தாலும் சரி, என்ன நாளாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி விஷ் பண்ண மாட்டோம். பாப்பாவை தான் ஞாபகப்படுத்திட்டு இருப்பா. பட் இந்த பர்த்டே ரொம்ப வித்தியாசமாக 2023 அந்த டே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு இன்னும் பர்த்டேக்கு வந்து பாப்பா பர்த்டேக்குள்ளே நம்ம வெளியே போய் பாப்பாவை பார்த்தணும்னு நான் மைண்ட் செட் வச்சுருந்தேன். பட் முடியல. அதுக்கு முன்னாடியே நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பெயில் கிடைக்கல. பாப்பாவோட பர்த்டேவை க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து 8K கிட்ட தான் போய் வேணும். டிடிஎஃப் நான் வந்து ஸ்ரீதர் அண்ணகிட்ட கேட்ட மாதிரி எனக்கு நானே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அப்படின்னா, வாசா, உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்னன்னா கண்டிப்பாக அது நீங்கள் தான். நல்ல உள்ளங்களை நான் சம்பாரிச்சது தான். இதே மாதிரி தான் புகழ்னாகிட்டே ஒரு கேள்வி கேட்டேன். ஆனால் நீங்கள் லைஃப்லேயே பெருசாக சக்ஸஸ் ஆனது அப்படின்னா எந்த விஷயத்துலன்னா, அவரும் வந்து பண்ண நல்ல மனிதர்களை சம்பாரிச்சது தான் அப்படின்னாரு. உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி என்னென்னா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு துரோகங்கள். ஏன்னா துரோகங்களில் தான் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். துரோகங்கள்லேயே நான் தோற்றுட்டேன். துரோகத்தை வந்து பண்ணால் வெளியிருந்து ஒருத்தன் வந்து பண்ணிட்டு போயிட முடியாது, கூட இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். அப்போ கூட இருக்கிறவனை நான் நம்பினேன், அதுதான் என்னோட பெரிய ஒரு ஃபெயிலியர் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி பல பேர்கிட்ட பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நான் வந்து இந்த ஃபோன் நம்பர் பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஆக்சுவலி உள்ளே இருக்கிறவங்க, நல்லா பழகினவங்க,
அண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு ரீலைஃப் தரேன்னு சொன்னவங்களோட நம்பர்லாம் வந்து பார்த்தா நான் எடுத்து பேப்பரில் வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப க்ளோஸான எங்கள் அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, "இல்லை வசா, இந்த ஜெயில் பழக்கத்தை ஜெயிலே நீ விட்டுட்டு வரணும். வெளியே வந்து இந்த பழக்கத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம வேறு, பட் அது கரெக்டு கிடையாது." அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் வந்து பார்த்தா வாங்கிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ குடுக்க வருவாங்கல்ல ஒரு தம்பி, அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, நான் பெருசா ஃபோன் யூஸ் பண்ணதால. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது நெறைய மெசேஜஸ் வந்திருக்கும். நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இடத்துல ஷேர் ஆயிடுச்சு. அதனால நெறைய மெசேஜஸ் வருங்கிறதுனால பசங்கள வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டாங்க. நானும் டீன்லாம் போட்டு பார்க்குறேன், புழல்லாம் போட்டு பார்க்குறேன், வரமாட்டேங்குது. அந்த தம்பிங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்து பத்திரமா இருங்க. கேஸ் வாங்குறதெல்லாம் பெருமை கிடையாது. இப்போ நம்மள எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ கான்ட்ரோவர்சிஸ் வந்தாலுமே அவாய்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போவே கொஞ்சம் சின்ன கான்ட்ரோவர்சிஸ் வந்துட்டுருக்கு. அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அது ஏதாவது பெரிய ப்ராப்ளமாக ஆகும்போது பார்த்துக்கலாம். அது அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே லீகலாக தான் பண்ணுறோம். அஃபிஷியலாக வந்து பண்ணி நாங்கள் லீகல் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ இவ்வளோ தானே வாசா அப்படின்னு மட்டும் நினச்சாதீங்க. இன்னும் பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ தாங்க பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் ரொம்ப வேதனைப்பட்டேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நார்மலாக ஒரு மனுஷன் உள்ளே போய் இருந்தாலே உடஞ்சி போயிடுவான். நமக்கு உடல் நலம் அவ்வளோ கொண்டு இருந்துச்சு. அப்போது எவ்வளோ உடஞ்சி போயிருந்திருப்போம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் வந்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹார்ட் கொடுத்துட்டார் போல். என்ன நடந்தாலும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. நம்ம வீடியோ ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளைய தட்டிட்டுக்கோங்க. டாடா பை, டேக் கேர். எவ்வளோ வேகம் போல சேவ் போங்க. நம்ம ஹெல்மெட் போட வேண்டியது. பை டு ஃபெவிகோ மிஸ்டர்ஸ் பார்த்து பத்திரமாக சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.